சார் இன்னைக்கு திமுகவுக்கு என்ன நல்லது செய்யறாங்கன்னு ஓட்டு கிடைக்குதா? வேற வழி இல்லை. அவங்க ஒன்றும் இல்லைன்னு வேற வழி இல்லாம அங்க போறாங்க. இங்க பிரச்சனையே உங்களுக்கு புரியாதுங்க. இவங்க நிக்கிற தொகுதிகள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திமுக நின்று ஜெயிச்ச தொகுதி சேப்பாக்க தொகுதி எது? கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் இருக்க தொகுதிங்க. 1000 அடுக்கு தொகுதியில் என்ன 43,000 முஸ்லீம் ஓட்டுகள் இருக்கு. ராயபுரம் தொகுதி என்ன 60,000 கிறிஸ்டின் ஓட்டுகள் இருக்கு. பெரம்பூர் தொகுதி என்ன கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 53,000 கிறிஸ்டின் ஓட்டுகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொகுதி என்ன வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க குடும்பமே நின்றுக்குது. புரிஞ்சுங்களா? அதுதான் எங்களுக்கு கோபமே. அதிமுக போய் பாஜகவோட சேர்ந்துச்சுங்களா 100% ஓட்டு போட மாட்டாங்க. யூத் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க? ஓகேங்களா? தட்ஸ் தி ஆன்சர். அவ்வளவுதான். இதுவரைக்கும் மனுஷனே பார்க்காத அளவுக்கு இருக்கிறதுனால தாவேகா விஜய மனுஷனா பாக்குறாங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான். அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் ஆரோக்கிய சதீஷ், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து ஒரு 3 கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் எஸ்ஓபிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மேற்கொண்ட கோரிக்கை வந்து எஸ்ஓபி தான். ஓகேங்களா? அவங்களுக்கு மட்டும் தனி சட்டங்கள் பாயுது. ஸோ அதை கண்டித்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களும் வந்து அதிருப்தி தெரிவிக்கணும்ல. அதை வந்து நிகழ்வை வந்து நாங்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்காங்கன்றதை மட்டும் நான் வந்து அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து பதிவு செய்யணும். ஒரு கட்சியும் பதிவு செய்யணும் எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு. ஏன்னா ஒரு கட்சி வந்து மாநாடே நடத்த முடியுது. புரிஞ்சுங்களா? அங்கங்கே போய் கூட்டம் போட முடியுது. எல்லாருமே தெருமுனை பிரச்சாரம் எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க. இங்கே தாவேகாக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 998 பேர்த்துக்கு மட்டும் தான் அனுமதின்னு சொல்லி கொடுக்குறது. அதுக்கப்புறம் இந்த கூடாரம் போடுன்னு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் எஸ்ஓபி கேசஸ் எல்லாமே அவங்களுக்கு பண்ணுறது. தாவேகாக்கு தனிப்பட்ட முறையில் பண்ணுறது வந்து எல்லா கட்சியுமே சமமாக இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒன்று இருக்குதா அவங்களுக்கும் அவங்க இருக்கணும். நீங்கள் 1,00,000 பேரை கூப்பிட்றீங்களா அவங்களும் 1,00,000 பேரை கூப்பிட்டோம். அந்த மாதிரின்றது இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பதிவு செய்திருக்காங்க மட்டும் நான் வந்து அதை பதிவு செய்கிறேன். ஒரு 4 ஆண்டாச்சு திமுகவோட 4 ஆண்டாச்சு ஒரு வழக்கறிஞரை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்து போயிருக்காங்கன்னு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? 4 ஆண்டுகளை மட்டும்தான் கடந்து போயிருக்காங்க. மக்கள் பிரச்சனையே எனக்கு தெரிஞ்சு மக்கள் பிரச்சனைன்றது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு சார்ட் அவுட் ஆகலை. 4.5 லட்சம் கோடியிலேருந்து 9 லட்சம் கோடி கடன் மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க. அது எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களோட விவாதங்கள் எப்படியா இருக்குன்னா, எந்த அரசியல் கட்சி வந்தாலும் இது இப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அதாவது நம்ம 75 ஆண்டு சுதந்திர நாட்டில் ஓகேங்களா தமிழ்நாடு பெற்றுள்ள கடன் வந்து 4 லட்சம் கோடி தான். ஓகேங்களா? இதை வந்து யார் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா பிடிஆர். நான் வெள்ளை அறிக்கை குடிக்கிறேன்னாரு. இது வரைக்கும் தமிழ்நாடு வாங்கி வச்சிருக்க கடன் எல்லாத்தையும் சேர்த்து வெள்ளை அறிக்கை கொடுத்தது யார்? பிடிஆர் அவர்கள் தான் கொடுத்தாரு. அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது தான் வந்து கொடுத்தாரு. இல்லைன்னா 4.5 லட்சங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு அவங்க தான் வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்து இவ்வளோ கடன் இதுக்கு மேலே நாங்கள் வந்து இதை கம்மி பண்ணுவோம்னு சொல்லி அவர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை அவர் எடுத்தார். ஃபஸ்ட்டு வந்து அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பட்ஜெட்டு எதுனா வந்து நான் சீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு வந்து எங்கேயோ போகிறது. அது முன்னாள் ஆர்பிஐ கவர்னரை கூட்டிகிட்டு வந்து இங்கே டிஸ்கஷன்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா ரகுராமராஜன்னா கூட்டிகிட்டு வந்து பண்ணது பார்த்திங்கன்னா ஒரே எக்கனாமிக் அனாலிசிஸ் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்பியிருக்கீங்க. இல்லைங்க, ஜென்ரலாக என்னன்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிஸ்ட் யாருன்னா கூட்டிகிட்டு வராங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலாக நானும் யூஜியில் எக்கனாமிக்ஸ்ட்டு ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் படித்தேன். அதனால ஒரு ஆர்வம். ஓகே இதுனா வந்தால் உண்மையிலே பயங்கரமாக ஆயிரும். ஏன்னா பிடிஆர் வந்து லேமன் பிரதர்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது வந்து 2007 வந்து ஏன்னா நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்டார்னி கூட. ஓகேங்களா? நான் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் ஃபினான்ஷியல் பணத்தை மட்டுமே நம்ம பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக ஆட்சி வந்து ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும்னு நினச்சி நானும் நம்பினேன். அதான் 2021 நம்பினேன். ஓட்டும் போட்டீங்க? இல்ல நான் எலெக்ஷன்ல நின்னேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? திமுக சார்பா இல்ல.
ஓகேங்களா. நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை இருந்துச்சு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மைனாரிட்டின்னு இந்த திமுக அரசு சொல்லுது. ஓகேங்களா. ஆனால் இந்த மைனாரிட்டிக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. வெறும்னா வந்து ஒரு 9 சீட்டு 10 சீட்டு தான் வந்து அந்த மைனாரிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் மைனாரிட்டி ஓட்டு வந்து அசையாமல் அழுங்காமல் மொத்தமாக வந்து சாப்பிட்றது யார்? திமுக தான். அப்படிங்கும் போது 10% நீங்கள் இருக்கும் போது வந்து இன்னைக்கு வந்து மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% 15%, 10%னே வச்சுக்கோங்க. அப்படிங்கும் போது உங்கள் உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்கன்னு சொல்கிற ஒரு கேண்டிடேட்ஸ்க்காச்சும் நீங்கள் வந்து ஒரு 24 சீட்டாச்சும் நீங்கள் கொடுக்கணுமேங்கிறது எங்களோட கோரிக்கை. இது நீங்கள் வந்து நம்ம முன்னாடி வந்து திமுகட்டே நாங்கள் வச்சோம். போன ஆண்டுமே வந்து போன எலெக்ஷனுமே வந்து நம்ம வந்து சொன்னோம். அதே மாதிரி முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா 8% இருக்காங்க. ஒரு 20 சீட்டு ஒரு முஸ்லீமுக்கு கொடுங்களேன். ஓகேங்களா. பாக்கி இருக்கிற 150 சீட்டு நம்ம ஹிந்து பிரதர்ஸ் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ 44 சீட்டு மட்டும் 190 சீட்டு இந்து பிரதர்ஸ் கொடுங்க. ஒரு 44 சீட்டு மட்டும் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் வந்து காங்கிரஸோட பேசணும். அவங்க கூட்டணியெல்லாம் சேர்த்து மொத்தமாக உங்கள் கூட்டணியோட மொத்தமாக சேர்த்து ஒரு 24 சீட்டு கொடுங்க அப்படின்னா அது வந்து அவங்க காதிலே கூட வாங்கிக்கல. அதை பதிவு செய்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் வந்து ஒரு 32 இடத்துல நாங்கள் வந்து போட்டியிட்டோம். ஓகேங்களா. இதை பதிவு செய்யணுங்கிறதுக்காக மைனாரிட்டின்ற அடிப்படையில் கிறிஸ்டியன்ஸாக நாங்கள் சேர்ந்து ஒரு 32 இடத்துல நாங்கள் வந்து போட்டிவிட்டு எங்களுக்கு பெருசான அவங்க ஒன்றும் ஓட் பேங்க்னா வரல. பட் அந்த பதிவு செஞ்சோம். நீங்கள் இந்த மாதிரி கொடுக்காம போனீங்கன்னா இப்போ நிற்க ஆரம்பம் தானே, விதை தானே. இப்போ தொடக்கமாயிடுச்சு. இப்போ இந்த வாட்டி பாருங்க ராஜ்யசபா சீட்டில் ஓகேங்களா, இந்த சைடு கிராஸ்லின் ரவீந்திரனுக்கு ஏன் சீட்டு கொடுக்குறாங்க? ஓகேங்களா. இங்கே காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் திலக். ஆனால் ஆக்சுவலாக கிறிஸ்டோபர் திலக் டிசர்வ்ஸ் தட். ஓகேங்களா. கிராஸ்லின் அது வந்து அவங்க தனி கட்சி. பட் கிறிஸ்டோபர் திலக் உழைப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். அதில் சைடில் நம்ம ஒரு மைனாரிட்டின்னு பார்க்கலாம். மைனாரிட்டி அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், வேற எதுவும் கிடையாது. இந்த சைடு பாருங்க இன்பதுரை. ஓகேங்களா. இப்போதானே மைனாரிட்டி ஃபோக்கஸ் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட விதையில முளைச்ச சின்ன சின்ன செடிகள். ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். நாங்கள் விதையை மட்டும் தான் எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன். ஏன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதே உனக்கு புரியாது. ஓகேங்களா. இத்தனை டினாமினேஷன் இருக்கு. ஒரே ஒரு கல்லறை கொடுக்குறாங்க. அந்த கல்லறை வந்து யார் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்? இந்த ஃபாதர் தானே பெரிய ஃபாதர் நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மேனேஜ்மெண்ட்னே புரியாது. இப்போ நான் ஒரு பிரிவை சேர்ந்தவனாக இருக்கலாம். ஐ மீன் ஐ கேன் பி அ ரோமன் கேத்தலிக். இன்னொருத்தர் வந்து ப்ராட்டஸ்டண்டாக இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து பெந்தகோஸ்தாக இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து சால்வேஷன் ஆர்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி 28 பதிவு செய்த பிரிவுகளே இருக்குது கிறிஸ்டியன்ஸில். புரிஞ்சுங்களா. ஒருத்தருக்கும் ஒரு பிஷப்பு, இஎஸ்ஐன்னு ஒரு பிஷப்பு, சிஎஸ்ஐன்னு ஒரு பிஷப்பு அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. இதில் யார்கிட்ட நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்பீங்க? அப்படிங்கும் போது இங்கே பிரச்சனையே உங்களுக்கு புரியாதுங்க. அதுக்காக தான் வந்து கேட்குறோம். நாங்கள் வந்து ஆட்சியில் நாங்களும் வாழ்கிறோம்னு சொல்கிறோம். எங்கள் பிரச்சனையை சொல்கிறதுக்கு யார்கிட்ட சொல்ல முடியும்? இதை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட தானே இதை பற்றி பேச முடியும். அதுக்காக தான். அதாவது வி டசன்ட் வாண்ட் திஸ். இந்த பதவிகள்னா எங்களுக்கு வேணும் அந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் இது பண்ணல. எங்கள் உரிமை கவனிங்க. உரிமை கவனிங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தாருன்னா அது பேக்க முடியும். நீங்கள் இது ஒரு அழுத்தமாக எடுத்துக்கிறீங்க. ஆமாம். அப்படிங்க நான் இது இல்லை, எனக்கு இல்லை, ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரஸன்டேஷன் தான் கேட்குறேன். இப்போ நாங்கள் 10%, நாங்கள் 15% இருக்கோம். 10% கொடுங்களேன். ஓகே. நம்ம முஸ்லீம் பிரதர்ஸ் 8% இருக்காங்களா, ஒரு 20 சீட்டு கொடுங்களேன் அவங்களுக்கு. இவங்க நிற்கிற தொகுதிகள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திமுக நின்று ஜெயிச்ச தொகுதி சேப்பாக் தொகுதி எது? கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்க தொகுதிங்க. மைனாரிட்டி மட்டுமே டிசைட் பண்ணுற தொகுதி தான் வந்து சேப்பாக் தொகுதி. ஆயிரமலுக்கு தொகுதியில் என்ன 43,000 முஸ்லீம் ஓட்டுகள் இருக்குது. ராயபுரம் தொகுதி என்ன 60,000 கிறிஸ்டின் ஓட்டுகள் இருக்குது. பெரம்பூர் தொகுதி என்ன கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 53,000 கிறிஸ்டின் ஓட்டுகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொகுதி என்ன வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க குடும்பமே நின்றுக்குது. புரிஞ்சுங்களா. அதுதான் எங்களுக்கு கோபமே. புரிஞ்சு. அதனால வந்து அந்த மாதிரி தொகுதி என்ன வந்து ஒரு முஸ்லீமுக்கோ ஒரு கிறிஸ்டியனுக்கோ கொடுத்தோம்னா நம்மளும் வந்து நம்ம பிரச்சனை என்னன்னு சொல்லி சட்டசபையில் பேசணும்னா நமக்கு ஒன்றாச்சும் ஒன்று கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளோட இருக்கு. மற்றபடி வந்து இந்த மத அரசியலில் நமக்கு இஷ்டம் கிடையாது. இப்போ மைனாரிட்டின்னு எடுக்கும் போது தாவேக்கா வந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு அழுத்தத்திலேருந்து எல்லா ஆஸ்பெக்டும் திமுக பார்க்குறதா நினைக்கிறீங்களா? இல்லை மைனாரிட்டின்ற ஏன்னா நீங்கள் ஒரு தலித் இஷ்யூ எடுத்தாலையும் எங்களை லிசன் பண்ணுறது பாரஞ்சித் போன்ற ஆட்கள் கூட தொடர்ச்சியாக வந்து அது கோரிக்கையை எழுப்புறாங்க. திருமணம் என்னதான் இருந்தாலும் இன்னமும் வந்து ஓட்டரசியலுக்காக வந்து பிளக்கப்படுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கிட்ட இருந்து எடுத்தாலையும்
இன்னமும் ஜெயிலில் இருக்கிற பிணை கைதிகளை வெளியிட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு முதன்மையான கோரிக்கை வைக்கிறது. இன்னும் அவங்க பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் முதன்மையான பிரச்சனையாக இது வைக்கிறது. இந்த பக்கம் தலித்துகள் வந்து ஆணவ படுகொலை, அப்புறம் வந்து இது மாதிரி சாதிய ரீதியாக மோதல்கள் இதை பற்றி பேசுறது, அப்புறம் உங்களுக்கு மைனாரிட்டி போக எங்களுக்கும் டிசர்வாக இது இல்லை அப்படின்றது. இப்படி இருக்கும்போது இது திமுக கவனிக்கணுன்றதுக்காக தாவேக்கு ஆதரவுன்ற போகிறாங்களா, இல்லை விஜய் ஓரளவுக்கு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாருன்ற மாதிரியுமே? இல்லை, என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இஸ் த ஒன்லி பொலிட்டிஷியன். அவர் விக்ரவாண்டி மாநாட்டிலே வந்து சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் கிவ் ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் டு ஆல் த பார்ட்டிஸ்னு சொன்னார். அவர் முதல் மாநாட்டிலங்க, இப்போ சொல்லலை, ஓகேங்களா, இப்போ சொல்லலை, அவர் முதல் மாநாட்டில் அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் வில் பி கிவன் டு ஆல் த பார்ட்டிஸ்னு. அதை பார்த்து சீரியஸாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அவ்வளவுதான் ஒழிய யாரும் சொல்லாத ஒண்ணு சொல்றேன், நம்மளே மதிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்மளே. அதாவது எங்களுக்கு வந்து பாதுகாவலர்னு நீங்க சொல்றீங்க, என் ஓட்டை மொத்தமா வாங்கிக்கிற, நீ ஜெயிச்சது ஃபுல்லா மைனாரிட்டி ஓட்டுல, ஓகே, நீ மைனாரிட்டிக்கு என்ன பண்ணிருக்க அப்படின்றதான் என்னோட கேள்வி. ஏன் எங்க சீட்டை ஏன் பார்த்துருன்ற, ஏன் நாங்க எங்க ஆளுங்க ஒரு இருக்கக்கூடாது? எனக்கு நான் சீட்டு கேட்கல. ஐ நெவர் ஆஸ்ட். எல்லா பார்ட்டிஸ்டையும் கேட்குறேன். ஏன் நாங்கள் பெரும்பாலும் ஏன் திமுக கேட்குறோம்னா, திமுக தான் மொத்தமாக ஓட்டு போடுறாங்க. ஏன்னா அதிமுக போய் பாஜகவோட சேர்ந்துச்சுங்களா 100% ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிங்கும்போது திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. உனக்கு ஓட்டு போடுறதுனால தான் உன்கிட்ட வந்து கேட்குறோம் உரிமையா, நீ எனக்கு சீட்டு கொடுக்க வேணாம். இன்பநிதி வாழ்கன்னு சொல்லி போஸ்ட் ஓட்டுறான்ல, அவன் கேக் வெட்டுறான்ல, உன் கொள்ளு பேரனுக்கு ஒருத்தன் வெட்டுறான்ல, அவனுக்கு அது சீட்டு கொடுன்னு கேட்குறோம். அந்த அளவுக்கு தான் கேட்குறோம். ஏன்னா அவன்கிட்டயாச்சும் போய் நம்ம குறைய சொன்னால் புரிஞ்சுக்குவான். இந்த கல்ச்சரை இப்படி தான்ப்பா, இப்படி இந்த இஷ்யூ இந்த மாதிரி இதை சார்ட் அவுட் பண்ணலாம், இவங்களுக்குனா இந்தந்த இஷ்யூ இருக்குது, ஓகே, நம்ம இவ்வளோ இதாக இருக்கும், நமக்கு இதை போய் சட்டசபையில் பேசுப்பான்னு நம்ம சொல்ல முடியும். உனக்கு நான் சொன்னாவே புரிய மாட்டேதுங்கிறேன். இன்ன வரைக்கும் நீ என்ன 28 பிரிவு என்னன்னு தெரியுமா? சால்வேஷன் ஆர்மி சர்ச் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே உங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. இப்போ இதே மாதிரி தான் இஸ்லாமிய நண்பர்கள் வந்து சில விஷயத்த நம்ம சொன்னாங்கன்னா நமக்கு புரியாது. சாய் வீட்டு பிள்ளைங்கம்பாங்க. அதாவது நம்ம ஷியா முஸ்லீம் சுன்னி முஸ்லீம் சொல்லிட்டு நமக்கு வந்து பிரிவு தெரியும். ஆனால் வழக்கம் இதில் என்ன சொல்லுவோம், சாய் வீட்டு பிள்ளைங்கம்போம். எந்த சாய் வீட்டு பிள்ளைங்க? ஓகே, இவங்க மொகரம் கொண்டாட மாட்டாங்க, இவங்க மொகரம் கொண்டாடுவாங்க. இவங்க சிலுவை வைப்பாங்க, இவங்க சிலுவை வைக்க மாட்டாங்க. இவங்க மதர் மேரியை வந்து ஏற்றுக்குவாங்க, இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. இவங்க மற்றவங்க பொங்கல் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, ஓகேங்களா. நிறைய இருக்கிற விஷயத்த வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குங்க தான் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் அங்கே இங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, இவர்கிட்ட போய் சொன்னால் ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கும்ப்பா, நம்ம அதை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் வேலை பார்க்குற இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளே கேஸ்ட் அட்ராசிட்டிலே இருக்கா? ஆக்சுவலாக வந்து இருக்குது. அதுதான் வந்து சில விஷயத்த வந்து நம்ம வந்து மறுக்கக்கூடாது, ஓகேங்களா. அது இருக்குது. அது வந்து முற்றிலும் ஒரு தவறான செயலுன்னு சொல்லுவேன். எப்போதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆதாம் ஏவாளோட பிள்ளைங்கன்னு என்னைக்கு கிறிஸ்துவர்கள் நினைக்கிறார்களோ அவங்க வந்து காஸ்ட்டை பார்க்கக்கூடாது, ஓகேங்களா. இங்கே ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோஷியலி பேக்வேர்டாக இருக்கிறாங்க, ஓகேங்களா. அந்த விஷயத்துக்காக நாங்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து யாராச்சும் வந்து கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிட்டா அவங்கள உடனே பேக்வேர்ட் காஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க, புரிஞ்சுங்களா. பேக்வேர்ட் கிளாஸ்னா எப்படி பிசி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அப்படிங்கும் போது அவங்களோட எல்லா இதுவுமே பறிக்கப்படுது. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கிறாரு, அவர் வந்து கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டாத ஒரே காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா சலுகைகளும் மறுக்கப்படுது. அவர் ஒரே நாளில் வந்து அவருக்கு பணம் எக்கனாமிக்கலாக அவர் க்ரோ ஆகிட மாட்டார்ல, அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அவருக்கு க்ரோ ஆகாதுல. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 70 வருஷமாக சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அரசுன்றது இது எந்த அரசு இதை கவனிக்கவே இல்லையே சார். காங்கிரஸும் கவனிக்கல சார். நீங்கள் காங்கிரஸே கவனிக்கலன்னா பிஜேபியை நம்ம எப்படி சார் நம்ப முடியும்? ஓகேங்களா. ரெங்கராஜ் மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், முஸ்லீமு, புத்திஸ்ட்டு, சீக்கு 4 பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 2007 8 அது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சீக்கிசம்க்கும் புத்திசம்க்கும் ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. முஸ்லீமையும் கிறிஸ்டியனை மட்டும் நிப்பாட்டிட்டாங்க சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி அரசு வந்து எடுத்து இப்போ பாலகிருஷ்ணன், இப்போ அதனால் நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ பிஜேபி அரசு மேலே எங்களுக்கு சுத்தமாகவே நம்பிக்கை கிடையாது. இப்போ ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் ஆணையம்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. அது பரிந்துரைப்படி எடுக்கப்பட்டுருக்காங்க. இந்த ஆணையம் போடுறதே எதுக்குங்கிறீங்க?
ஆணையம் ஒன்று பெண்டிங், கமிஷன் இஸ் பெண்டிங், அன்டில் தென் we cannot decide. அந்த ஆணையத்தோட ரிசல்ட்டை நம்ம வந்த பிறகு டிசைட் பண்ணோம். இந்த ஆணையம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இது அந்த கவர்மெண்ட் போட்ட ஆணையம், இதை நம்ம எடுத்துக்க முடியாது, இன்னொரு ஆணையத்தை நாங்கள் போடுறோம், அதில் ஒரு பாலிடிக்ஸ் அப்படியே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடைக்காது. அதுக்கு இந்த தமிழக அரசுட்டு என்ன கேட்குறோம், நீ வந்து ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து பிசியாக மாற்றிக்கணும், அந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டுமாச்சா வந்து ஒரு இட ஒதுக்கீடு கொடுக்கலாம்ல. இல்லை சார், திமுக சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிறது, அதே மாதிரி பல இடதுசாரி அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள்லாம் சொல்லிக்கிறது. இவங்கெல்லாம் இந்த விஷயத்த நீங்கள் வைக்கிற கோரிக்கை ஓரளவு குறிப்பிட்ட விஷயத்துல லிசன் பண்றாங்களா இல்லையா சார்? அவங்க அதான் 540 கோரிக்கை மேனிஃபெஸ்டோன்னா போட்டாங்கல்ல, ஏதாச்சும் இந்த வருஷம் போட சொல்லுங்களேன். ஏன் இப்போ பண்ண வேண்டியது தானே? ஒன்றும் இல்லை சார், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெட்டு முடிக்கணும்னு சொல்லி போட்டாங்க, ஆர்டர்ஸ் போட்டாங்க. ஆர்டர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் போட்டாங்க, ஓகேங்களா? இவங்க ரிவ்யூ எப்போ தெரியுங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க? செப்டம்பர் மாதம் போகிறாங்க. இதுதான் திமுக அரசு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் மேலே வச்சுருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து 16 மாதம் வந்து சம்பளம் கொடுக்கல சார் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் டீச்சர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை நான் ஒரு சேனலில் பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து அதில் வந்து ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ஆர்டரும் போட்டாங்க, மைனாரிட்டி மேபி எக்ஸம்டட் ஆர் நாட் அப்படின்றதுக்கு. அதுக்கு உடனே ஒரு ரிவ்யூ போட்டு இந்த 16 மாதம் சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரொமோஷன்ஸும் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. இவங்க டெட்டு முடிக்கணுமா இல்லையான்னு தெரியல. நான் சொல்கிறேன் சார், டெட்டு எப்போ சார் வந்துச்சு? 2010 தான் டெட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் டெட்டு முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா என்ன சார் நியாயம் அது? அவங்க ரிட்டையர் ஆக போகிறாங்க சார். ரிட்டையர் ஆக போகிறவங்களுக்கு நீங்கள் டெட்டு முடிச்சிங்கன்னா தான் எதுன்னு சொல்லிட்டு 16 மாதம் நீங்கள் சம்பளத்தை ஹோல்டு பண்ணி வைப்பீங்களா சார்? ஏன் நீங்கள் 16 மாதம் சம்பளம் இல்லாமல் இருக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் இருப்பீங்க, லஞ்சம் கிஞ்சம்னா வாங்குறதுனால இருப்பீங்க, சேஃப்டியாக வச்சுருப்பாங்க. இப்போ 16 மாதம் வந்து சம்பளம் இல்லாமல் டீச்சர்ஸ் இருந்தாங்க சார். அதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் 2010 தான் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், ரெசிப்ரோகேட்டிவாக எப்படி சார் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண முடியும்? இவங்களுக்கு ஒரு பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா உடனே போகிறாங்களே சார் கோர்ட்டுக்கு. பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா உடனே போகிறாங்கல்ல. ஏப்ரலில் போட்ட ஆர்டருக்கு செப்டம்பர் மாதம் போகிறாங்க சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதுதான் அலட்சியங்கிற. இந்த அலட்சியத்தை கேட்கறதுக்கு ஆளுங்க இல்லை சார். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட, அந்த கட்சியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா கையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இப்போ இந்த இஸ்லாமிய கட்சிங்களுக்குன்னா வந்து கட்சியாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி கோரிக்கை இருக்குது, எங்களுக்கு மேலே ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் போடுவாங்க. இங்கே அந்த மாதிரியும் கிடையாது. நம்ம ஆளுங்க வந்து போராட்டத்துக்குன்னு கூப்பிட்டாவே, கேண்டில் ஏற்றி பர்மிஷன் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க சார். இப்போ தாவேக்கா விஜய் வந்த பின்னாடி சிறுபான்மையர்கள் எப்படி பார்க்குறாங்க, குறிப்பாக கிறிஸ்தவர்கள்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா கிறிஸ்தவர்கள்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து சிறுபான்மையர்கள்னே சொல்லுவேன். இந்த சிறுபான்மையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா விஜய் வந்து ஒரு 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 நல்ல ஒரு 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 இதாக தான் பார்க்குறாங்கடா, வேர்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடாது, அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, கடவுள் தான், ஓகேங்களா? ஒரு நல்ல மனிதராக பார்க்குறாங்க, ஓகேங்களா? ஏன்னா இதுவரையும் மனுஷனே பார்க்காத அளவுக்கு இருக்கிறதுனால தாவேக்கா விஜய மனுஷனா பார்க்குறாங்க, ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம கோரிக்கைகளை ஏற்கிற ஒரு தலைவராக இருப்பான், நல்ல தலைவராக இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அந்த ப்ரெஷர் தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கன்ஸ்டைன் ரவீந்திரனையும் அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் திலக்கையும் இன்பதுரையையும் வந்து இன்னைக்கு வந்து எம்பி ஆக்கியிருக்கு அப்படின்பேன். எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஒர்க் ஆகிருக்கு பாருங்க, 4ல் இங்கே 2, அங்கே 2ல் 1, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெஷர் வந்து ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தாவேக்கா விஜய் தான் காரணம்னா அவருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ப்ரெஷருக்கு வந்து தாவேக்கா விஜய் தான் காரணம். மைனாரிட்டிஸ் நம்ம அணைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போயாச்சும் நினைக்கிறாங்களே, ஓகேங்களா? இவ்வளோ வருஷம் நம்ம ஓட்டை வாங்கிட்டு நம்மளே நினச்சி தான் பார்த்துருக்காங்க, நினச்சி பார்த்ததில்ல, ஓகேங்களா? அட்லீஸ்ட் இப்போ நினைக்கிறாங்கங்கிறதுக்கு விஜய் ஒரு காரணம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம். அவரோட பர்ஃபார்மன்ஸில் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு ஆயிடுச்சு, நெருக்கடி, பர்சனல் லைஃப் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. விஜய் சாரோட ஒரு ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு நிறையா பேர் வந்து நீங்கள் சினிமாலேருந்து வந்தவங்க எல்லாம் தோத்துட்டாங்க, எல்லாமே பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர்
தனியாக அவர் வந்து சிம்பிள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை இலை வச்சு 2-3 படத்தில் கொண்டு வந்து அந்த ரெட்டை இலையை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு மக்கள்கிட்ட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு செய்யலை, இந்த பிகிலுங்கிறத ஓகேங்களா அதை அப்படியே மனசோட கொண்டு வராரு. விசில் போடுன்னு ஒரு பாட்டு ஓகேங்களா. ஸோ இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசில் சின்னத்தை ஒரு விசிலுங்கிறது எது கொண்டு வந்தார் ஓகேங்களா, ஒரு கேட்சியாக இருக்கணுன்றதுனால இல்லை, இது தொடர்ந்து அவர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். ப்ளஸ் விஜய் வந்து ஒரு அசர்ட்டிவ் பர்சனாக நான் ஃபீல் பண்ணுறேன், வெரி அசர்ட்டிவ். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிஷியன் சொன்னார் ஜோசப் விஜய் அப்படின்னு. அச்சராஜாவா தெரியாத வரையும் நீங்க ஆச்சரியப்பட்டு கேக்குறீங்க பாத்தீங்களா? ஓகேங்களா. ஆனால் விஜய் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் ட்விட்டரில் போட்டார் ஜோசப் விஜய்னு சொல்லி போட்டுட்டு ஓகேங்களா, அதை வந்து வெளியிட்டார். அது வெளியிட்டதில் என்ன நீங்கள் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வெளியிட்டது வந்து ஹெச் ராஜாக்கு பதில் கிடையாது, நான் இந்த படம் சைன் பண்ணுறேன்னு சொல்லி வேற ஏதோ ஒன்று நிகழ்வை ரெடி பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஹீ பிளாஸ்ட் எவ்ரி திங். ஆமாம் நான் கிறிஸ்டியன், இப்போ என்ன என்னை ஒத்துக்க மாட்டீங்களா, உன் தம்பியா என்னை நினைக்க மாட்டியா, உன் அண்ணனா நினைக்க மாட்டியா, உன் வீட்டு பிள்ளையா என்னை ஏற்றுக்க மாட்டியா, கிறிஸ்டியனா என்னை ஒதுக்கிடுவியா அப்படின்றத கொண்டு வந்தார் பாருங்க. அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற தலைவர்கள்ட்ட இல்லை. இப்போ விஜயகாந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெலுங்குன்னு சொன்னாங்க. ஆமாயா நான் தெலுங்குயா அப்படின்னு அவரால் சொல்ல முடியலையே, புரிஞ்சுங்களா. ஆமா நான் தெலுங்குன்னு சொல்ல முடியும். ஆனா விஜய் அதையும் அவர் துணிச்சலா சொல்றாரு. அதுதான் சொல்றேன், அந்த துணிச்சல். ஆமா இப்போ என்ன நான் கிறிஸ்டியன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், முடிஞ்சு போச்சு இல்லை, நான் கிறிஸ்டியனா தான் என்னை ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டார். இல்லை ஏற்றுக்குவோம் அப்படின்னு மக்கள் எல்லாம் ஆரவாரமாகி ஆனால் ஹெச் ராஜாக்கு ஆஃப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ரிவர்சல் ப்ரொபோசல் இருக்கு பாருங்க, இந்த இது பண்றது, இது வந்து விஜய் வந்து நல்ல சில விஷயத்த மறைக்க முடியாதுங்க. வி ஆர் பார்ன் as a கிறிஸ்டியன், அதனால கிறிஸ்டியனாக இருக்கிறாரு, நான் வந்து இண்டோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்படி பண்ணேன் இது பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆமாம் நான் கிறிஸ்டியன் இப்போ என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த அரெஸ்ட் பண்ணுறாரு பாருங்க, இஷ்யூஸை அரெஸ்ட் பண்ணுறாரு பாருங்க, அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர்றது, அந்த பிகில் கொண்டு வந்தாரு பாருங்க. எப்போ பிகில் கொண்டு வந்தாரு, 2019 கொண்டு வந்துட்டாரு, 26 தான் எலெக்ஷன் நிற்கிறாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாருங்க. நீங்கள் 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்க. ஹி இஸ் பிளானிங் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸுங்க. அவர் ஒரு ஸ்டைலு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் பிளானிங் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப். ஸோ ஹி இஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்படி ஒரு பக்கம் இருக்கிற நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்ன உடனே ஒரு ஜூனியர் விகடனில் தான் ஒன்று எழுதியிருக்காங்க. பாஜகவுடன் கூட்டணி வைப்பது சூசைட் பண்ணுறதுக்கு சமம் என்ற ஒரே அடியாக அடித்திருக்கார் ஜான் ஆரோக்கியசாமி. தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை சமூகத்தினர், பெண்கள், இளைஞர்கள் நம்ம பக்கம்தான் இருக்காங்க. பாஜக கூட்டணிக்குள்ளே போனோம்னா இதையெல்லாம் நம்ம இழந்துடுவோம். பாஜக நம்ம அழிச்சிடும். இந்த தேர்தலை நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது அதிமுக கூட்டணி 3வது இடத்துக்கு போக போகிறது. அதனால தான் பதிரி அடிச்சுக்கிட்டு நம்ம ஆதரவை கேட்டு வர்றாங்க என்றுள்ளார் ஜான். இது கூட்டணியாக தனியாக இழுக்கும் பவன் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக இது வந்து மிஸ்டர் ஜான் இது சொன்னாராங்கிறது எனக்கு ஐ ஹாவ் அ டவுட் ஆன் திஸ். அது ஜான் சொல்லியிருக்கலாம் சொன்னாரா அப்படின்றது பெரிய டவுட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தகவல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நரேட்டை ஃபிக்ஸ் பண்ணதே பிஜேபி தான். அதுக்காக தான் அந்த மீடியா பர்சன் ஐ திங்க் பிரசாந்த்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஹி ஹஸ் பீன் ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட். எலெக்ஷன் கமிட்டிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஊடக பிரிவுலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் விகடன்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்களா? இல்லை இந்த பிஜேபியில் அவர் வந்து ஊடக பிரிவு இன்சார்ஜாக இருந்தார். ஓகேங்களா. அதாவது வந்து இந்த மாதிரி கூட்டணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த நிகழ்வை வந்து பெண் நிறுவனத்தோட வந்து எதையோ அவர் டீலிங் பண்ணி இதை வந்து பெரிய நியூஸ் ஆக்குனாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எதுக்காக அவர் வந்து இது பண்ணுச்சுன்னா இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஆக்ட்ரஸ் ஐ திங்க் வினிதான்னு நினைக்கிறேன் அந்த ஆக்ட்ரஸ். அது இது வந்து அதிமுக மேடை பேச்சாளர் ஒரு நடிகை ஒருத்தங்க நல்லா பேசுவாங்க ஓகேங்களா. இப்போ அவங்கன்னா வந்து விஜயை தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அதிமுகவும் பிஜேபியும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றி. இப்போ இந்த நரேட்டிவ் திரும்ப கொண்டு வந்தோடனே அவங்க என்ன அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிறாங்க. ஸோ அவங்க வாக்காளர்கள் மத்தியிலே அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது. இதை துவக்கி வச்சதே பாஜக தான். அதனால தான் நயனா நாகேந்திரன் அவர் வந்து ஊடக பிரிவுலேருந்து பிரசாந்த்னு ஒருத்தர் ரிமூவ் பண்ணார். புரிஞ்சுங்க. இதே போய் செய்தி இந்த டாக்ஸ் நடந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனால் பவன் கல்யாண்றது தான் இப்போ
முன்ன வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னது இப்ப பவன் கல்யாண்றதுல தான் இல்ல பவன் கல்யாணம் விஜய் ஓரளவுக்கு நெருக்கம் இல்ல சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில இருந்து இல்ல ஊடகங்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆட் நியூஸா ஆயிடுச்சு. அது ஆக்சுவலா வந்து பவன் கல்யாணம் வந்து விஜய்கிட்ட வந்து நிறைய தடவை பேசிருக்கலாம் நம்ம. அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே வந்து குறிப்பு விடல் இல்லாம இன்னைக்கு ஜான் இதை சொல்லியிருக்க மாட்டாருன்றது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜான் சொன்னதுக்கான எந்த ஆதாயமும் கிடையாது. ஏன்னா அவர் எந்த அறிக்கையுமே கொடுக்கல, அவர் எந்த ட்வீட்டுமே போடல. ஆனா பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கு. பாஜக எதிர்ப்புல ஒரு உறுதியா இருப்பாங்க. இது ஜானே சொல்லாட்டியுமே நான் இந்த நீங்க வாசிச்சது தான் வந்து விஜயோட மைண்ட் செட்டுன்றத நான் சொல்லுவேன். இல்ல நான் சொல்றேன் நான் ஒரு சிறுபான்மையராகவும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா, நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் எடுத்துக்கலாம். அப்படிங்கும் போது மகளிர் ஓட்டு பிளஸ் வந்து ஏன்னா பிரதான எதிர்ப்பு சார் இன்னைக்கு திமுகக்கு என்ன நல்லது செய்யறாங்கன்னு ஓட்டு கிடைக்குதா? வேற வழி இல்லை, அவங்க ஒன்றும் இல்லை, வேற வழி இல்லாம அங்க போறாங்க, ஓகேங்களா. இன்னைக்கு இங்க வந்து இந்த பாஜக மட்டும் கழட்டி விட்டாங்கன்னா, ஓகேங்களா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சரியான போட்டியா இருந்திருக்கும். இன்னைக்கு வேற வழி இல்லாம இந்த சாத்தானை தூக்கி இங்க சுமக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையோர் ஓட்டுனா இங்க டைவர்ட் ஆகுது, ஓகேங்களா. இங்க ஓட்டு போடக்கூடாது, வேற எங்க பூத்து அப்படின்னு பார்த்தபோது அது இப்ப விஜய்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ப்ராபப்லி பீப்புள் வில் திங்க் அபவுட் இட். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஓட் பேங்க் இந்த வாட்டி மைனாரிட்டி ஓட் பேங்க் இட் இஸ் நாட் ஃபார் டிஎம்கே, இட் இஸ் ஃபார் விஜய். இதே ஒரே கேள்வி, எத்தனை தொகுதி வின் பண்ணுவார் உங்களோட கணிப்பு, உங்களோட பார்வையிலிருந்து? சார் நான் வந்து எத்தனை தொகுதின்னு நான் வந்து சொல்லல, ஓகேங்களா. நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா நான் சொல்றேன், நீங்க கவனிச்ச வரைக்கும். நான் கவனிச்ச வரைக்கும், ஓகேங்களா. நான் கவனிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தார், ஓகேங்களா. அவர் கருத்து கணிப்பு எடுத்திருந்தார். அதுல வந்து விஜய்க்கு வந்து 25%. நேற்று ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு புள்ளி வரம் கொடுக்குறாங்க, 13% தான் விஜய் வருவார். ஹைதராபாத்லேருந்து அந்த ஆய்வுக்குள்ள சொல்லுது. ஓகே, திமுக 41%, அதிமுக 36% வெற்றி பெறுவாங்க. இது எந்த ஆய்வு? அது ஹைதராபாத்னு குழு மட்டும் போட்டிருந்தாங்க, அது ஊடகங்கள் அது செய்தியா. ஓகே, நான் வந்து பேர் கூப்பிட்டு நான் சொல்றேன். இது நம்ம ரங்கராஜ் பாண்டேங்கிறது உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பாஜக சார்பா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்ம ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலாம். அதனால அவரு கொடுத்த இது பற்றி பார்த்தீங்கன்னா 25% வந்து விஜய்க்கு கொடுத்துருந்தாரு, ஓகேங்களா. அவர் எப்படி அவர் ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாட்டி வந்து ஓட்டு போட்டவங்களோட சதவீதம், அதாவது போன வாட்டி வந்து 40% திமுகனா அவர் ஒரு 4000 ஓட்டை எடுத்திருந்தாரு. அதில் வந்து ஒரு 3000 சில்லற ஓட்டை வந்து அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிட்டார், ஓகேங்களா. ஸோ அந்த கால்குலேட் பண்ணி இந்த 40% வந்து திமுக, 30% அதிமுக, அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கப்புறம் சுயேட்சை, ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணி இந்த வாட்டி எவ்வளோ ஓட்டு வந்து விஜய்க்கு வந்திருக்கு, ஏன்னா விஜய் போன வாட்டி போட்டி இல்லை, இந்த வாட்டி அந்த ஓட்டுலேருந்து எவ்வளோ கன்வெர்ட் ஆகுது விஜய்க்கு அப்படின்னு பார்க்கும்போது போன வாட்டி போட்டவங்க ஓட்டுலேருந்து 25% விஜய்க்கு போகுது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த போன வாட்டி இருக்க டிரான்சாக்ஷன் வச்சிங்கன்னாவே விஜய்க்கு வந்து 25% போகும், 3ஆவது இடம் தான் விஜய் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஓகே, நான் வந்து என்ன அதே ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இதுல புது வாக்காளர்கள் 1,13,00,000 பேர், ஓகேங்களா. அதை அவர் எடுக்கல. போன வாட்டி ஓட்டு போட்டவங்களை தானே எடுத்திருக்காங்க. புது வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறத மக்களுக்கு நம்ம விட்டுருவோம். 1,13,00,000 50% பவுல் ஆனாவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் பவுல் ஆகும், ஓகேங்களா. 60 லட்சம் ஓட்டு பவுல் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமமாக இன்னைக்கு 30 லட்சம் ஓட்டு வாங்கினவர் சீமான், அவரே 8%ன்னு சொல்கிறோம். 60 லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 14% கிட்ட வருது எக்ஸஸாக, ஓகேங்களா. அப்படிங்கும்போது அந்த ஓட் பேங்க்ல எவ்வளோ பர்சன்டேஜ் விஜய்க்கு போகுங்கிறத மக்கள்கிட்ட விட்டுருவோம், ஓகேங்களா. ரெண்டாவது ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, போன வாட்டி ஓட்டு போட்டதுலேருந்து இந்த வாட்டி ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் 75 lakhs பீப்புள் வந்து மைனஸ் பண்ணணும் எஸ்ஐஆரில், ஓகேங்களா. இறந்து போனவர்கள், டபுள் ஓட்டு, ட்ரிபிள் ஓட்டு கவுண்ட் ஆனது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 1 லட்சம் ஓட்டு கிட்ட கம்மி பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு 25,000 ஓட்டு ஏற்றிருக்காங்க, 75,000 ஓட்டு வந்து அவர் தொகுதியில் கம்மி பண்ணியிருக்காங்க. அவர் எவ்வளோ ஓட்டு எடுத்து ஜெயிச்சாருங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணால் அவர் போன ஆட்டமே ஜெயிச்சாரா இல்லையான்றது இப்போ டவுட் வரும், ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம எடுத்து கால்குலேஷன் பண்ணிக்கணும். இதை எல்லாத்தையும் மக்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னா 1977 எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி போட்டியில் தான் போட்டிட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, காங்கிரஸ், ஜனதா 4மே ஸ்ட்ராங்கு. ஜனதா அப்போ 12 சீட் எடுத்துச்சு, 12 சீட் எடுத்து ஜெயிச்சாங்க.
திமுக அப்போ 40 சீட்டு தான் எடுத்துச்சு. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 130 சீட்டு ஜெயிச்சார். அவரோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.40% தான். ஐ மீன் 30.40%. அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது நம்ம இதே எடுத்துக்குவோம். அதே மாதிரி சி ஓட்டர்ஸ் அவங்க எடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா சி ஓட்டர்ஸ் எடுக்கிற எல்லாருமே இப்போ வந்து தப்பாக தான் இருக்குது. பீகார் எலெக்ஷனுக்கு எடுத்தாங்க, அதுவும் தப்பாக இருந்துச்சு. இப்போ எடுத்ததையும் நம்ம கரெக்டாகவே எடுத்துக்குவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, செகண்ட் வந்து பிஜேபிங்கிறாங்க, தேர்ட் வந்து விஜய்ங்கிறாங்க. அவங்களும் இதே தான் ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க பவுலிங் பர்சன்டேஜ் ஆஃப் திஸ் யூத் வந்து பார்த்தீங்கன்னா 1,13,00,000 பேர்த்தில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10% தான் பவுல் ஆகும்னு இருக்காங்க. ஐ மீன் 10 to 13 lakhs தான் வந்து பவுல் ஆகும்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு எவ்வளோ ஆர்வமாக வந்து பாலிடிக்ஸில் இருக்காங்கிறது மக்கள் பார்க்கட்டும். அவங்க வந்து வெறும்னா 8-10% 10% மட்டும்தான் ஓட்டு போட வருவாங்களா, இல்லைன்னா மொத்தம் 100% வருவாங்களா, இல்லைன்னா 50% நான் சொன்ன மாதிரி வருவாங்களா அப்படிங்கிறத அதே மக்கள் பார்வைக்கே விட்டுருவோம். நீங்கள் அந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா கூட விஜய் இப்போ என்ன ஓட் பேங்க்குக்கு அரைவாரங்கிறத மக்கள் அவங்களே கால்குலேட் பண்ணி. உங்களோட கருத்து என்ன? என்னோட கருத்து இதுதான். ஏன்னா 25% சொல்லிட்டாங்க. யூத் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க? விஜய் தான். ஓகேங்களா? தட்ஸ் த ஆன்சர். அவ்வளவுதான். நான் அதுதான் சொல்றேன். யூத் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? 25% நம்ம பிஜேபி கருத்து கணிப்புலயும் சொல்றாங்க, காங்கிரஸ் கருத்து கணிப்புலயும் சொல்லிட்டாங்க சார். சி ஓட்டர்ஸ் காங்கிரஸோட கருத்து கணிப்பு தான். ஓகேங்களா? அவங்களும் இந்த கருத்து கணிப்புல 25% சொல்லிட்டாங்க, இவங்களும் 25% சொல்லிட்டாங்க. ஸோ புது வாக்காளர்கள் 1,13,00,000 பேர். இன்னைக்கு 1,30,00,000 பேர் ஆதார் கார்டையும் எலெக்ஷன் ஐடியையும் வச்சு பதிவு பண்ணி இருக்கிற ஒரே கட்சி எனக்கு தெரிஞ்சு தாவேகா தான். மிச்சம் எல்லா கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 200 ரூபாய்க்கும் பிரியாணிக்கும் எப்படி கூட்டம் நிற்கிதுங்கிறது நமக்கு தெரியும். மக்களுக்கே தெரியும் எப்படி மக்கள் ஆர்வமாக வராங்க. யூத்ஸ் ஆர் கெட்டிங் இன்டு பாலிடிக்ஸ். நான் இப்பயும் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா 1967லையும் 77லையும் இங்கே திமுக எப்படி ஆட்சி அமைச்சிச்சோ, அதிமுக எப்படி ஆட்சி அமைச்சிச்சோ, அதுக்கு காரணம் வந்து யூத்து தான். ஓகேங்களா? இப்போ அந்த யூத் வந்து தாவேகா பின்னாடி இருக்கிறாங்கன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி ஓகே சார். நீங்களும் மக்கள்கிட்டே விட்டுட்டீங்க. மக்கள் பொறுத்து வந்து பார்க்கலாம், மக்கள் எந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு இது பண்ணுறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட்.